மதுரை விளாங்குடியில் கொலை வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் ஒருவர் பழிக்கு பழியாக படுகொலை செய்யப்பட்டார். மதுரை மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்தவர் அருள்முருகன். மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் லோடு மேனாக பணிபுரிந்து வந்த இவரை விளாங்குடி பகுதியில் வைத்து மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது. மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது உறவினரான நவநீதன் என்பவரை அருள்முருகன் கொன்றதும், இதில் சிறைக்கு சென்ற அருள்முருகன் பின்னர் பிணையில் வெளியே வந்ததும் தெரிய வந்துள்ளது. நவநீதன் கொலைக்கு பழிக்கு பழியாகவே அருள்முருகன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கும் போலீசார் தொடர்ந்து இதன் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் தட்டு காணிக்கையை கையாடல் செய்த 4 பூசாரிகள் கைது செய்யப்பட்டனர். பழமை வாய்ந்த வன பத்ரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலராக பணியாற்றி வருபவர் யுஎஸ் கைலாசமூர்த்தி. இவர் கோவில் பூசாரிகள் ரகுபதி, தண்டபாணி, விஷ்ணுகுமார், சரவணன் ஆகியோர் தட்டு காணிக்கையை உண்டியலில் போடாமல் கையாடல் செய்ததாகவும், அவர்களுக்கு உடந்தையாக இருந்த கோவில் பரம்பரை அறக்காவலர் ஆர் வசந்தா மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி மேட்டுப்பாளையம் போலீசில் புகார் கொடுத்தார். போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் மேட்டுப்பாளையம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் 3 காதல் ஜோடிகள் ஒரே நாளில் காதல் திருமணம் செய்து கொண்ட காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிக்கனம்பட்டி, சின்னப்பட்டம்பட்டி மற்றும் நடுப்பட்டியைச் சேர்ந்த 3 காதல் ஜோடிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஓமலூர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்ததால் காவல் நிலைய வளாகமே பரபரப்பானது. 3 காதல் ஜோடிகளின் 6 பெற்றோர்களையும் அழைத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகளின் காதல் திருமணத்தை ஏற்றுக்கொண்டதால் காவல் நிலையமே கலகலப்பானது. இந்நிலையில் பெற்றோர்களிடம் கடிதம் எழுதிய வாங்கிய போலீசார் காதலர்களை பெற்றோர்களுடன் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.